நள்ளிரவு 12 மணிக்கு முட்டை பொரியலும் சுடுசோறும். இன்னைக்கு வந்து வித்தியாசமான முறையில் வந்து நாங்கள் முட்டை பொரிக்கப்படும். இதனால தண்ணி எல்லாம் சும்மா கணக்காக வச்சுனாங்க, கணக்காக உண்டு சோறு. அனைவருக்கும் வணக்கம், நான் மிது. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலனறை மாவட்டம் கிரித்தலை குளத்துக்கு பக்கத்தில் இருக்கும். என்ன சொன்னோம், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நாங்கள் நேற்றைய தினம் எங்களுடைய திக் திக் சீரீஸ் வந்து ஆரம்பிச்சுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நான் இங்கே தந்துனாங்க. இப்போ தெரிஞ்சுக்க உங்களுக்கு வீடியோக்கள் எல்லாம் பரபரப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்றும் சமைக்கல, இன்றைக்கும் சமைக்கல. என்ன சொன்னோம், இன்றைக்கு நாங்கள் இன்னும் சாப்பிடல மக்களை, இனித்தான் நாங்கள் சமையல் ஒன்று போட்டு சாப்பிட போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு என்ன சமையல்னு சொன்னால், இதுக்கு பிறகு நாங்கள் கறி சமைக்கணும்னு சொன்னால் லேட் ஆகும். அதனால் இலகுவான முறையில் சமைக்கக்கூடிய சாப்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை. என்ன சொன்னோம், அப்போ 5 முட்டை வாங்கினாங்க. முட்டை பொரியில் பொரிச்சு டக்குன்னு சோத்தை சாப்பிடுவோன்னு சொல்லி, அதுக்கு முதல்ல எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க, நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யறோம்னாங்க, முட்டையை பொரிக்கிறதுக்கு முந்தைய நாங்கள் சோத்தை அரைச்சி போடணும். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சோறு அரைச்சி போடணும். அப்போ தெரிஞ்சுக்க உங்களுக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் ஆக்கள் கூட. இப்போ நாங்கள் ஆக்கள் குறைவு. மற்றது எந்த தரம் பார்த்தீங்கன்னா ரதியமாக வந்து அந்த பெரிய கப்பு வைக்கலடா. எங்கே இருக்கா? ஓகே, அதுக்குள்ளே இருக்கு. அப்போ இது ஈஸியானே நமக்கு, இது சொண்டு கணக்கு. இந்த கப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொண்டு கொத்து மாதிரி இருக்கு. இதோட சின்ன கப்புங்க எனக்கு எங்கிட்ட எங்கே. ஓகே, இது காணும் பண்ணி கொஞ்சம் 3 கப்பு போட காணும். ஓகே, அப்போ இந்த கப்புலாம் நாங்கள் 3 சுண்டு அரிசி போட போகிறோம். நாங்கள் காலையில் சமைப்போம். நாங்கள் 1 2 காணுதானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சுண்டும் ஒரு 3/4 போட்டிக்கும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சோத்தரைச்சி போடணும் மக்களே. சோறு வந்து டக்குன்னு அமௌண்ட்டை போகிற நாங்கள் டக்குன்னு முட்டையை பறிச்சிடும். ஏன்னா வேலையிலாம் சரி தானே, நெருப்பாக இருக்கும். இந்த இடத்த வந்து நாங்கள் நெருப்பாக வேலை செஞ்சால் தான் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன செய்யணும், உண்மையிலே இந்த தர மக்களே ஏற்கனவே வந்தோட கடும் வேலை எங்களுக்கு. என்னென்னு சொல்கிறேன், ஃபுல் டைம் வேலை தான். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலும் விளங்க, கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டுமே எங்களோட பவிஷ்ய ஃபவுண்டேஷன் யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட 3 வீடியோக்கள் போட்டிப்போம். அதனால் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. 4 போட்டிக்கா அடவுளே, பசி மயக்கம் தானே, ஒன்றும் தெரியுது இல்லை. என்ன செய்கிற, எல்லாம் எங்களோட மக்கள் பார்க்கணும், எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தரணுமெண்டு நம்பி தான் நாங்கள் அந்த பயணத்தில் இறங்கினாங்க. உடனே நடக்கிறத உடனே உங்களுக்கு கொண்டு வரோம், காணொலியாக வரும். இதுவும் வரும் உங்களுக்கு, இன்றைக்கே வரும் உங்களுக்கு, யோசிக்க வேணாம். என்ன கொஞ்சம் இருட்டாகவும் கொஞ்சம் லேட்டாகும். இதுக்கும் பாருங்கள் மக்களே, நாங்கள் நிற்கும் மறுபடியும் இது வந்து சமையலுக்கு இறங்கிக்காம், இதுவும் சனுவும். அப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த சப்போர்ட் எங்களுக்கு தரணும் கட்டாயம். என்ன செய்கிற, போய் ஒரு 2-3 நாள் ரதியம்மட ஐயாவில் சாப்பிட்டோம். திருப்பி மறுபடியும் எங்கட ஐயாவில் சமைக்கிறது ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலே என்னென்னு சொல்கிறேன் மக்களே, ஒரு பகல் டைமில் சமைக்கிற நம்மையில் விருப்பம் எனக்கு. இந்த லேட் டைமில் சமைக்கிறனா கொஞ்சம் ஏலாமா. என்ன செய்யணும், ஃபுல் ஓட்டங்கள். இந்த டயர்டில் வந்து சமைக்கிறோன்னு சொன்னால் இன்னும் பெரிய கஷ்டம். வேலையில் நெருப்பாக நடந்து கொண்டிருக்கி. நாங்கள் அரிசியை கழுவி எடுப்போம். என்னடா தெரியும் உங்களுக்கு, இது 3 அரிசி. ஓகே, படங்குக்கு போதுடாப்பா தண்ணி. ஃப்ரெண்டு இன்னொரு தண்ணியில் எவ்வளோ காணுச்சேனே. ஓகே, 3 அரிசி மக்களே. அப்போ பயப்பட தேவையில்ல. இன்னொரு தண்ணியில் கழுவி போட்டு சடாரண்டு வந்துனாங்க. அடுப்பை மூட்டி அரிசி ஏற்றிட்டு சொன்னால் அங்கால சமையல் முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, எங்களுக்கு முட்டை வரைக்கும்னா உண்மையிலே பயங்கர ஈஸி. என்ன செய்யணும், நான் வந்து முதல்ல எங்கட அம்மாக்கள் இங்கே போன என்ன செய்யணுமா, சடா 2 முட்டை போய் தம்பரிக்கிறேன். அப்போ எனக்கு முட்டை வைக்கிற ஈஸி.
மற்றது எங்கள்ட ரதியம்மா மட்டும் நல்லா பறிப்பாங்க. ஊருக்கு போனால் ரதியம்மாட்ட சொல்ல வேண்டாம் முட்டை இதை சொல்லி. ஓ மை காட். ஓ என்னன்னு தெரியும் மக்களே, பயங்கர பூஜா கடை வீட்டோட சரியுமே வேணும். ஓ லைட் ஆன் பண்ணா தெரியும் மக்களே, பயங்கர பூஜா கடைக்கு. ஓகே நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து எவ்வளவு சீக்கிரமாக சமைக்கலுமோ அவ்வளவு சீக்கிரமாக சமைச்சு 20 இந்த இடத்த மக்களே படுக்கிறேன். உண்மையிலே நுழம்பு இருந்தால்டா இன்னும் நித்திரடா நேற்று நைட். அம்மா வேற லெவல். ஓ மற்றது இந்த இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும் காதுக்குள்ளே. நாங்கள் குளிச்ச இடம் மற்றது என்னன்னு சொல்கிறேன், இயற்கை சத்தங்கள் வந்து கேட்கும்னு சொன்னால் நித்திரை வந்து நிம்மதி அறிக்கும். பாப்பம் தண்ணியை வந்து ஓ சனு சரியா தண்ணி ஒன்றாச்சு வச்சுக்கி சோறு நானும் விட்டும். நெருப்படி எங்கே வேணும்? ஓகே லைட்டர் தாங்க. இளைய போகுது. ஓ மழை வந்தாலும் பிறகு நாங்கள் எங்கெங்கே எப்போ நிற்க வேண்டியது அமையும். ஓ ஈஸி சொப்பின் ஒன்று பண்ணி வேணும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெருப்பு மூட்டுறதுக்கு நாங்கள் சொப்பின் ஒன்று கட்டாயம் எடுக்கணும். இந்த அடகு. ஓ ஏண்டா சானு இந்த கறி இருக்கு தானே, கறியை போட்டாண்டாக்க நெருப்பு பிடிப்பீண்டா. ஓ இது தார்றா, அது கறியில் தார். ஓகே என்னடா முகத்துக்கு இவ்வளோ பூச்சி அடிக்குது. கொல்லி எடுத்த கேஸை பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கேருந்து அந்த பள்ளத்துக்கு எடுத்து வந்தேன் நான் கொல்லி. நேரத்தில் வேலை முடிஞ்சு தானே நேரத்தில் வந்துச்சு வேமிச்சுப்போம். ஐயோ காத்தாரிக்கேனே காதை பார்த்தீங்களா? அடுப்புல தணல் பிடிக்க மாட்டா ஈஸியா நான் ஊதுது. ஓ மக்களே பாருங்க அப்போ எப்படி காத்தடிக்குமென்னு சொல்லி. எஸ் கை காணும் உண்டாகணும். அடுப்பு மூடி இருக்க பெரிய கஷ்டமாக கிடக்குண்டாப்பா. அதான் பிரச்சனை. மூட்டி எடுத்துட்டு முடிச்சுனா மக்களே வேலை முடிஞ்சது சாமன். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஓ உங்களே இந்த பயணங்களூடாக நாங்கள் வாழ்க்கையிலே என்னென்னத்தை அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சு வரோம். ஆனால் இந்த பயணம் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, த்ரில்லாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு உண்மையிலேயே நினைச்சேன்னு. ஆனால் இன்றைக்கு சனுவாங்களுக்கு முட்டை பொரி ஒன்று போய் தருவேன் சரியா? அதுக்கான தான் வெயிட் பண்ணி திரிக்கணும். உண்மையிலேயே மறக்க மாட்டேன், அப்படி ஒரு சமயம் சமைச்சு தருவேன் நாளைக்கு. இன்னைக்கு தான் நான் இன்றைக்கு சோறு இரவுக்கு தான் சாப்பிட போகிறோம். ஓண்டா மக்களே இன்றைக்கு இன்னும் சோறு சாப்பிடல நாங்கள். கடை பிஸ்கெட்டு ஓண்டாப்பா வடையும் தான் சாப்பிட்டுக்கும் இன்னும் செய்கிறேன். என்னடா நாங்கள் வீடியோவுக்கு மண்ணுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி செய்யலாம். நாங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே செஞ்சு காட்டணும் பண்ணுறது நாங்கள் அப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறாங்க. என்ன வேணும் என்னென்ன நடக்குதோ அவ்வளோத்தையும் நாங்கள் காட்டுவோம் உங்களுக்கு. நெருப்பு வந்து மூட்டு பட்டி கொண்டு சொன்ன மக்களே, நம்ம அரிச்சு வச்ச சோறு தெரியும் உங்களுக்கு. அந்த சோத்தை வந்து நாங்கள் நெருப்பில் வச்சு போட்டு மூடி விட்டோம்னு சொன்னால் அது தான் அவன்றும். அதுக்கப்புறம் நாங்கள் முட்டையை வந்து பொரிச்சு எடுக்கலாம். ஓ பிடிக்குதுன்னு சொன்னா டக்குன்னு வச்சிடும். சொத்தேதியானு ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன மக்கள் நாங்கள் அரிச்சு வச்ச சோறு தெரியும், அதை நாங்கள் அடுப்பில் ஏற்றுவோம். வாங்க. ஓ சாரி அரிசி அவசரத்துக்கு வாயில் வருதும் இல்லை. ஓகே கல் ஓகே தானே வேணும். ஓகே ஓகே வாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, நான் வந்து எங்களுடைய சனு வந்து சொன்னான் நீ மட்டும் தனியாக செஞ்சாலும் போக மாறிக்கிறான் இது, அதனால் நானும் செய்கிறேன்னு சொல்லி போட்டு
இப்போ சனு வந்திருக்காரு வெட்டி தரத்துக்கு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வெங்காயம் பட்டப்புறம் என்னென்னு சொன்னால் வந்து எங்கள்கிட்ட கொஜ்ஜிக்காய் இல்லை. நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு சொன்னாங்க. இன்றைக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல நேம் இது. ஓகே, அதுவுமே சொல்லி ஆகணும் மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை பயிலுக்கு வந்து கொஜ்ஜிக்காய் வெங்காயம் போடுவாங்க. அப்போ நாங்களும் வந்து கொஜ்ஜிக்காய் எங்கடா பாட்டு தேடி பார்த்தா அங்கே இருக்கணுமே கொஜ்ஜிக்காய். கொஜ்ஜிக்காய் வருதுங்கண்ணே. அடா நாங்கள் முந்தி சாப்பிட்டிக்கோம் கொஜ்ஜிக்காய் தூள் போட்டு பொறிக்கிறது. கொஜ்ஜிக்காய் இல்லாத டைமில் வந்து நாங்கள் கொஜ்ஜிக்காய் தூளையும் போட்டு அடிச்சு சாப்பிட்டிக்கோம். இன்றைக்கு வந்து நாங்கள் கொஜ்ஜிக்காய் தூள் போட்டு தான் பொறிக்க போகிறோம் முட்டை. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஓகே, அதாவது கொஜ்ஜிக்காய் போடுறது வந்து உரைப்புக்கு தான். இப்போ வந்து நாங்கள் வெங்காயத்தை உடைச்சி எடுப்போம். அந்த மூடிக்குள்ளே வெட்டில் அணையாது. ஓ, உடைச்சி வெங்காயத்தை களி எடுக்க தானே வேணும். காணுமா சொல்லணும் அவ்வளோ முட்டைக்கும். எத்தனை முட்டை போட்டு அடிக்கணாமே? 5 கூட காணா. வெங்காயம் மிதிக்குதா? ஒன்று ஆகிக்கண்ணே. என்ன இருக்கிற சமாளிக்கதான் வேணும். 15 பார்த்தீங்களா மக்கள், எங்களுக்கு அந்த சோதனை அதுக்கு ஒன்றும் செய்யலை. நாங்கள் வந்து சொல்லி தான் இருக்கோம். இருக்கிற வச்சா நாங்கள் சமாளிப்போம் உண்டு. பரவாயில்ல. ஏன்னா நாங்கள் எல்லாம் இங்கே வாங்கலாம்னு வந்து நாங்கள் வாங்குறதுக்குரிய இது ஒன்றும் இல்லை. வாங்குறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல எங்களுக்கு. அதுக்கான நேரமும் கிடைக்கல. நாங்கள் ரதிய மாட்டேன் இருந்த முட்டையில் கொஞ்சம் 5 முட்டை கொண்டு வந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. ஏன்னு எவ்வளோ வண்டா கிடக்கு. எங்கள்ட ரதியமானாவும் முட்டை நம்மகிட்ட இருக்கக்குள்ளேயே நீங்கள் அங்கே வாங்க புரியல். நீங்கள் வாங்கக்கூடிய சாமானில் வாங்கினுங்க. முட்டை நம்மளோட கோழி முட்டை விடுதானே விட்டு ரதியமாக முட்டை தந்தவங்க. அதை தாண்டி பொறிக்க போகிறோம். நாங்கள் போன தரம் கொண்டு வந்ததில் வெங்காயம் கொண்டு இருந்தது. ஏன்னா வெங்காயம் அந்த டக்கண்டு பழுதா போகிறது இல்லானேடா. என்னென்னு தெரியலண்ணே. ஓமோ சரியா சட்டிக்குள்ள தண்ணி எடுப்போம் நம்ம கழுவுறதுக்கு. தண்ணியில் கொஞ்சம் ஓகே சாரி. சரி ஓகே ஓகே ஓகே. நம்ம வெங்காயத்தோடைய கழுவுவோம். இதில் வச்சு வெட்டுவோம். நல்லா சின்ன வட்டி வேணும். ஓகே, உங்களுக்கு எந்த கிளிரா தெரியுமெல்லாம் கேட்டா அவ்வளவு பூஜா கிடக்கு முள்ளுக்கு. என்னடா கடும்பூச்சி அடிக்கிறா? பூச்சி கடும்பூச்சி. ஆனால் எனக்கு தெரியுது அந்த ஃபோனுக்கு தான் வைக்குது. என்னடா கேமராவில் அப்படி பார்க்குறவங்களுக்கு தெரியல வடிவா. உங்களே பாருங்க எவ்வளோ வண்டுன்னு சொல்லி எவ்வளோ வண்டு வந்து தெரியுது. இப்படி மட்டும் பார்த்தா பார்க்க மாட்டேன். ஓ வரைஞ்ச மயனே. கட்டிங் போட்டா ஒரு ஈஸியாக இருக்கும். இது வழுக்குது தானே. ஓகே, இது வந்து நம்ம அப்படி வெட்டாடியும் பரவாயில்ல. இது ஏன்டா உதிர்த்துட்டா சரி. ஓ அதக்கா நம்ம 2வது போல போனே. இந்த கடுமையாக விழுந்தாலும் நல்லா இருக்காது. விட்டும். ஓகே, இவ்வளோ காணும். வெங்காயம் காணுமென்றான்னு தோணுது. இருக்கிறே சமாளிக்கத்தானே வேணும். முட்டைக்கு வந்து மற்ற அவ்வளோ வெங்காயம் போடுறாங்க இல்லை. இந்த இடத்த பாருங்க, லைட் ஆஃப் பண்ணி காட்டுறோம். இருட்டு ஃபுல்லாக இருட்டு. ஓகே, ஒன்றும் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சமையல் அடுப்பு பத்து தானே. அடை 10. என்னடா கொஞ்சம் வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணி வச்சா தான் பண்ணிட்டு போகும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணாங்க. ஓகே, என்ன சனு லைட் ஆஃப் பண்ணு. நம்மட மைக்கிரிக்கு தானே. ஓமும் அதுல அந்த நீல கலர் லைட். ஓமும் அது மட்டும் தானே தெரியுது. நம்ம தான் தெரியும். ஃபுல்லாக இருட்டு. டைமும் நல்லா பெய்யுது. சிக்கலான டைம்டாப்பா. சமைச்சு சாப்பிடணும் நம்ம. ஓகே, வெங்காயம் அரைஞ்சிக்கம். வெங்காயம் பெருசெல்லாம் பட்டி வேணும். அதான் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் பட்டியாச்சு. இப்போ வந்து நாங்கள்
முட்டையை ஒரு டிஷுக்குள்ள அடிச்சு எடுக்கணும். மற்றதெல்லாம் நம்ம கொச்சிக்காய் தூள் தானே, வெங்காயத்தை மட்டும் தானே வெட்டுறது. முட்டையை வெயிட் பண்ணுறது நீங்கள் ஹாருக்குள்ளே மாதிரி டிஷ் எடுத்துவாங்க. ஓகே, நம்ம எடுத்து வரோம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டோம். இந்த டிஷுக்குள்ளே வந்து நாங்கள் முட்டையை உடைச்சி எடுக்க போகிறோம். முட்டையை உடைக்கிறதுக்கு முந்தி தேவையான பொருட்களை போட்டு மேலுக்கு முட்டை உடைப்பேன். என்ன இது ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வெங்காயத்தை போட போகிறோம். ஓ, முட்டை உடைச்சி இப்படி கொஞ்சம் இல்லை மேலே ஓடும். வெங்காயம் கொஞ்சம் கையில் ஒதுத்தியாச்சு, சின்னனா தான் கிடக்குது. ஓகே, வெங்காயத்தை உடைச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் முட்டையை உடைக்க போகிறோம். என்னடா மகனே, நாங்கள் 5 முட்டை இருந்துக்கி அப்போ நாளை பறிப்போம். நம்ம இரவையில் தானே, இரவையில் முட்டையும் கூட சாப்பிடக்கூடாது. அவிச்சேன்டா ஓகே, பொரியல் தானே, எண்ணெய் சாப்பாடு குறைக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை கூட இருக்குன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஓகே, ஓகே, ஒரு முட்டை அழகாக உடைச்சாச்சு. ஓகே, ரெண்டாவது முட்டை உடைச்சாச்சு. ஓகே, எல்லாரும் உடைக்க மாட்டாங்க முட்டை. முட்டை எல்லாரும் உடைக்க மாட்டாங்க. கொட்டில் கிடக்கிற எப்படி உடைப்பானது கட்டாரம் ரெடி பண்ணப்பா. ஓகே, எல்லாரும் உடைக்க மாட்டாங்க முட்டை. முட்டை எல்லாரும் உடைக்க மாட்டாங்க. கொட்டில் கிடக்கிற எப்படி உடைப்பானது கட்டாரம் ரெடி பண்ணப்பா. நான் பழகிதுரா. அவை எப்படி தட்டுற, சும்மா தட்டலாட்டி விட்டு 2 விரலால் விரிச்சுடுவாங்க. நமக்கு அப்படி பழக்கமே இல்லை, அப்படி விரிக்க மாட்டோம். நம்ம நான் கையில் விரிச்சு விட்றாடா, இப்படி வச்சு இந்த இங்கே ஏமாத்தி இங்கே இப்படி விரிச்சுட்டா உதிர்ந்து வரும். நம்ம எல்லாம் உதிக்க மாட்டோம், அப்படி வராது. வந்து நம்ம உடைச்சி விட்ருவோம். முட்டை அணி நமக்கு தேவையில்லை. நம்ம உடைக்கிறோம், உடைப்போம். என்ன விரிச்சுட்டா சரி வடிவா. நான் கொட்டப்படுது காணாம வேறு 4 உடைச்சிங்க. 4 காணுமில்லை காணுண்ணே, இரவையில் தானே. அடுத்த வந்து நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறோம். கட்டாயம் போடணும். ஏன்னா அந்த வெடுக்கு முட்டை வெடுக்கு இருக்கு தானே, வெடுக்கு மணக்காம வைக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். ஓகே, கொஞ்சம் மஞ்சள் தூள் தூடுவோம். மணத்துக்காக தான் மஞ்சள் தூள் போடுறேன். உப்பு 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 கரைச்சி ஊற்றியா? கட்டி உப்பு அதுப்பா, இது கட்டி உப்பு நம்ம கரைச்சி தான் ஊற்றணும். இந்த ஜக்கு இந்த கரைச்சி எடுப்போம். ஓகே, கொஞ்சம் தண்ணி எடுப்பேன். என்ன ஓகே, இப்போ வந்து நாங்கள் உப்புத்தி வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். பெஸ்ட்டுக்கு உப்புத்தியை பெஸ்ட்டு தண்ணியை கொஞ்சம் கழுவணும். தூசியாமல் எங்களுக்கு தானே கழுவி போட்டு 2வது தண்ணியில் எப்படி கரைச்சி போட்டு அளவுக்கு தேவையான உப்பு. ஓகே, உப்பு ஊற்றியாச்சு. இப்போ நமக்கு வந்து கொச்சிக்காய் போடலானே, அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் கொச்சிக்காய் தூள் போட போகிறோம். நான் முந்தி கனகாலண்டா கொச்சிக்காய் தூள் போட்டு சாப்பிட்டு. ஓகே, தூள் தானே. ஓகே, காணும். இன்றைக்கி வந்து வித்தியாசமான முறையில் வந்து நாங்கள் முட்டை மாசி போடணும். என்ன ஓகே, நாங்கள் மாசி கொண்டு வந்து எஞ்சாருங்க டப்பாவில் நாங்கள் இடிச்சிட்டு வந்திக்கோம் மாசி. ஓகே, இல்லை நாங்கள் இடிச்சு தான் வந்தோம். 5 அவசரத்துக்கு இடிக்கல தானே, அதை வந்து நாங்கள் இடிச்சிட்டு வந்திக்கோம். கொஞ்சம் படியாக கழுவி போட்டு காணுமா இது. ஓகே, என் மாதம் வந்து கழுவுவோம். ஓகே, அழகாக வந்து மாசை தூவி விடுவோம். தூவினதுக்கு பிறகு
அந்த கரண்டியால் வந்து அழகா வந்து அடிக்கணும், வெயிட் பண்ணணும். பின்பக்கத்தை வேலையா இங்கேயா? ஓகே அடிப்பேண்ணே. முட்டை வந்து நம்ம எவ்வளோக்கு வெயிட் பண்ணுறோமோ அப்போ தான் எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகி நல்லா பொறி வருது. அது சண்முகண்ட சொல்ல தேவையில்ல, வட்டியில் போய் செஞ்ச வாட்டி என்னடா. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம வீடியோக்கு எல்லாடி நம்ம ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கணும்டா. என்னது வட்டியில் போ கனகாலம் சாப்பிடு நம்ம. ஆனால் கூட அந்த முஸ்லீம் ஏரியாவில் கூட நீங்கள் என்னடா அது உண்டா? அங்கே தான்டா ஃபேமஸ். அதான்டா நான் பார்த்தேன். ஓகே வடியா அடிக்கணும். ஓகே வட்டியில் அப்போ அது செய்கிறதுக்கு நல்லா அடிக்கணும்டா, 100 பேரும் வரைக்கும் அடிக்கணும். நீங்கள் செஞ்சாண்டே கொஞ்சம் அது கூட வேணும். இல்லை கணக்கு தான், கணக்கு தான். அது வந்து நம்ம கொஞ்சம் போட்டாலும் கலராக தான் தெரியும். கொஞ்சம் தானே ஓட்டு நாம. ஓகே ஓகே வீட் ஆயிடுதானே. இது காணும் மிக்ஸ் ஆகிடுது. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து சோறு அமுண்டதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் இதை பொரிக்கணும். சோறு அமுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் என்ன. ஓகே ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரிசி போட்டு கண்ணீரம். இப்போ அரிசி எப்படிங்கன்னு பாருங்க. வாவ் எங்கடாப்பா ஆப்பையால் உங்களுக்கு கிண்டி காட்டுறேன் இருங்க மக்களே. இந்த நாங்கள் தண்ணி எல்லாம் சும்மா கணக்காக வச்சுனாங்க, கணக்காக உண்டு சோறு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஒன்று விடலை மக்களே. சோறு வந்து அமுண்டுட்டு நாங்கள் சோத்தை இறக்க போகிறோம். ஓகே பொறிக்க போகிறோம். சனு என்ன காத்துன்னு சொல்லி நான் இப்போ சோத்தை தூக்குறேன், நீ கீழே அடுப்பை கொஞ்சம் காட்டா மக்களுக்கு. அடுப்ப காடல இதுல இருந்து பாருங்க எப்படி காத்தடிக்கன்னு சொல்லி. ஓகே இப்போ நாங்கள் இந்த இடத்த சோத்தை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மூடி எடுப்போம். ஒரே ஒரே அடி ஓங்கி அடிச்சுது பாருங்க மக்களை எப்படி அடிக்கணும் காத்து. அப்ப நைட் எப்படி தூங்கிப்பான கொடியினர் ஏசி என்ன பரவாயில்ல, அது வருத்தம் வரும். இது அப்படிலாம் இல்லை. இங்க பாருங்க கொல்லி ஒண்டா சேர்த்தா சரி கடவுளே. சரியா சனு தாஜி வந்து சின்ன நடை. ஓகே என்னட்டு சொன்ன மகளே, எங்களுடைய தாஜி வந்து சின்னன், அதனால அவங்க அடுப்பை கொஞ்சம் நெருக்கி விடுவோம். சரியா என்னடா காத்து இல்லை இந்த கொல்லியா சரியா காஜை வச்சு பாருங்க பறக்குமா நெருப்பு இப்பலையா. ஓகேயா கொஞ்சம் பேப்பர் வச்சுக்காரன் பாருங்க மக்கள் எப்படி 10 வரேன் பாதியா நெருப்பு அப்படி 10 இதான் ஐடியா. இங்க வந்து எங்களுக்கு இதான் ஐடியா. ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுப்புல வந்து தாஜடியை வைக்க போறோம். எங்கடா மக்கள் தேங்காண்ணே. ஓகே என்னடா இப்ப 10 தாயகி 10 தாயிருக்கிற மாதிரி. ஓகே டக்குனு தேங்காய் ஓகே கீழே வந்து பாத்தீங்கன்னா செருப்புல நடக்கல, யாரும் வந்து நிறைய பீங்கர் உடச்சு போட்டீங்க. ஓகே காணுதா தேங்காய் கொஞ்சம் கொடுங்க, ஏன்டா முட்டை வடைச்சு பொரியுது சரிடா. ஓகே கலங்க காணாட்டி விடுங்க. இந்த தேங்காய் பொரியணுமே, போய் முட்டையை எடுத்து வரேன்.
சனு முட்டை இறக்குறதுக்கு கொஞ்சம் பண்ணுமீரா எது இதுக்குள்ளையா ஓகே ஓகே இதுதான் இருக்கும் வேணே ஓகே பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் இறக்க போகிறோம் இதில் நாங்கள் பொறிக்க போகிறோம் கொஞ்சம் பொறிச்ச ஈஸியாக இருக்கும் வேணும் இப்படி இருந்து பொறிச்சணும்னு சொன்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு அது குயிக்காக புரிஞ்சு வந்துடும். ஓ சரியா விடுவோமா வேணும் அடுப்பு ஒரு நல்லா 10 தான். இதில் கொஞ்சம் ஒரு சொல்லிட்டு பார்ப்போம் பொறிக்க வேண்டாம் இல்லை இன்னும் கொஞ்சம் பொறிக்கணும் ஓ தாஜி எவ்வளோ தானே ஓகே சரி விடுவோமா வேணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு மக்களே ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை போட்டு விட போகிறோம் 3 பேர் ஆகல் தானே என்னடா வேணும் கீழே கிடக்கு முட்டை புரிஞ்சிருமா காட்டு 2 காணும் தானே இது ஓகே என்னடா அது அவசரப்பட்ட முட்டையை முன்னு கொடுத்தோமோ அதான் ஏனே என்ன மக்களை செய்யற அவசரத்துக்கு ஒன்றும் செய்யல ஆவதுக்கு பாவம் இல்லை நாங்க சாப்பிட்றானே இல்ல முட்டை தானே ஓ ஏண்டா சட்டி கீட்டா அப்படின்னு பொரிஞ்சிடும் பொரியத்தான் வேணும் அவரு பொரியாம எங்க போறவரு மட்டுமே காத்து சூப்பராகி வடத்தை வைக்கிற முட்டையை தான் காப்பாற்றணும் நம்ம தாஜோட கொண்டு போயிடும் போனதால நிக்கக்குள்ள 2 பூனை எப்படி வந்தீங்க ஓ மனத்துக்கு வந்தவர் உப்பவியல் மனத்துக்கு அதே மாதிரி ஓ இப்போ என்ன நான் என்னடா ஆடுது ஏன் அடுப்பு ஹீட் ஆகுதுல நெருப்பு வெளியில விழுதோ இப்ப சூடாகி வருது காட்டு காத்து தானேடா ஓண்டாப்பா ஒரே இடத்த நிக்குதுல நெருப்பு காத்து அங்கேயும் இங்க ஆடிச்சு நம்மட இறக்குற கரண்டி இதானா ஓ இல்ல இறக்குறதுக்கு வேற கரண்டி இருக்கு இதால் இறக்கிறேன் அப்படின்னு சொன்னா முட்டை உடஞ்சி தூளா போயிடும் இந்த இடத்தையும் ஒரு சிரிப்பு வருது பாத்தீங்கன்னு சொன்னா அதான் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில என்னத்தை சேமிச்சோம்னு சொன்னா ஒன்றுமே இல்லை இப்படியான மெமரிஸ் மட்டும் தான் முக்கியமா இருக்கும் எல்லாருக்கும் இப்படி மெமரிஸ் கிடைக்காது கிடைத்ததை நினைத்ததை இவ்வளவுதான் காசு பணம் இருந்தாருண்டா இப்படி ஃபன் பண்ற மாதிரி கிடையாது காசு இருக்கிறவன் யோசிப்பான் என்ன செய்யறோம்னு சொல்லி இல்லாதவன் யோசிப்பான் இது எப்படி நம்ம காசு எடுக்கிறேன் எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை நிம்மதி முக்கியம் இந்த இடத்துல வந்து நிம்மதி ஏறிக்க நாங்க என்ஜாய் பண்றோம் லைஃபை என்ஜாய் பண்றோம் இவ்வளவு காசு வச்சு தனியே ஒரு மூளைக்குள்ளேயோ ஒரு காருக்குள்ளேயோ அடைஞ்சு இருக்கிறத விட சும்மா நம்ம நண்பர்களோடயோ அப்படி இடைக்கடை சுற்றுலா சுத்தி வார நேரம் உண்மையிலே ட்ரபிள் பண்ணுங்க லைஃபை மறந்து ட்ரபிள் பண்ணுங்க எதுவும் நிரந்தரம் இல்லை இன்றைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான் அதுக்குள்ளதான் அவங்க கூட போட்டி பொறாமை சண்டை முட்டை பொரிய பொரியோட பார்த்தீங்கன்னு அந்த சைட்ல நுர வருவாரு பிரட்டி விட்டோம்டா அடுத்த மத்த பக்கம் பிரட்டி விட்டுலாம் பிரட்ட சொல்றியா பிரட்டி விடுவோம் ஏன்னா கீழே கொஞ்சம் பொரிஞ்சிட்டு இங்க பொரிய விடலாமா இங்க அடுத்த நேரம் பிரட்டி விடுவேன் பிரச்சனை இல்லை பிரட்டி விடுவோம் பாத்தீங்களா பாருங்க நுர வருது பாத்தீங்களா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு போட்டுட்டோம் அதான் பிரச்சனை அதான் மத்த பக்கம் பஞ்சது ப்ரோ கரெக்ட் வேண்டாம் சரி என்னடா இப்படி வருது முட்டை என்னடா அது முட்டானி ஓ முதலாவது முட்டை கிளம்பி தினிக்கு இப்ப இன்னொரு வருது பாத்தியா உண்டாப்பா அது நம்ம சூடாமந்தி போட்டுட்டோம் இந்த முட்டையை பாத்தீங்கன்னு சொன்னா அனுஷனுக்கு கொடுப்போம் அது நல்ல முட்டான்டா ஓ எல்லாம் நல்ல முட்டான் சொன்னது அவிஞ்சமாயிருக்கு பொறிஞ்சமாயிருக்கு ஓ
ஆரண்டானே கையில் வர்றாங்க எடுத்து தெரிஞ்சு அப்படி வேண்டியா மூண்டா பிளக்கு ரெடியா மத்த முட்டையில மூண்டா பிளக்கு சரியா விட்டா சரி ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே எங்களுடைய முதலாவது முட்டை ரெடி ஆகிட்டு அடையணும் முட்டை இறக்குறேனே ஓகே இங்க பாருங்க முதலாவது முட்டை எவ்வளோ வடியா ரெடியாக வந்தீங்கன்னு சொல்லி அழகான முறையில் முதலாவது முட்டை பொறி வெட்டுதுனே ஓகே இப்போ கையோட ரெண்டாவது முட்டையை விட்டுருவா ஓகே ரெண்டாவது முட்டையை நாங்கள் அழகாக பொறிக்க போகிறோம் சடுங்க ஓகே எல்லாருக்கும் சமனாக இருக்கணும் வேணே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் வந்து சூடாகிது இனி பொறிக்கிற முட்டையெல்லாம் சிலைய 2 பொறி வெட்டுறோம் இப்போ நாங்கள் எல்லா முட்டையும் பொறிக்கிட்டு சாப்பிடும்போது வீடியோ தொடரும் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட நாளைய பிறகு வந்து மிகவும் என்னுடைய கைகளால் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அதாவது நாங்கள் எந்த இடத்துல இப்போ சமையல் செய்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இரவு வந்து எந்த இடத்துல நின்றமோ அது இடத்துல இப்போ சமையல் செய்கிறோம் இங்கே தான் வந்து நாங்கள் தூங்க போகிறோம் என்ன எல்லாமே செய்ய போகிறோம் ஏன்னா இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரத்துக்கு இப்போ லேட் ஆகிட்டு எங்களோட பவிஷ பண்ண சொல்லி வீடியோ பார்த்துருப்பீர்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வீடியோ இல்லாமல் வந்து இன்றைக்கு எடுக்கிற வீடியோ நாங்கள் இன்றைக்கே வந்து அதை அப்லோட் பண்ணி கொண்டு வரோம் அதாவது இன்றைக்கு என்ன வீடியோ எடுத்தாலும் இன்றைக்குள்ளே அதாவது இரவு 12 மணிக்குள்ளே என்ன நாங்கள் வீடியோக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணி இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதை போட்டு கொண்டு வரோம் சுட கனலை போட்டு கொண்டு வரோம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்ததில்லை பொன்னூருக்கு வந்தது எங்களோட பயணம் வந்து தமிழை போகிறதுக்கான பயணம் தான் இருந்தாலும் இங்கே வந்ததுலேயே வந்து எங்களுடைய பயணத்தில் இந்த பொன்னூரில் வந்து நாங்கள் 2வது நாள் நிற்கிறோம்னு 2வது நாள் இரவு வந்து இந்த இடத்துலாம் போகுது அந்த வேலை வந்து டக்குனு சமைக்கணும்ன்றதுக்காக வேண்டி ஈஸியான ஒரு வழியை தேர்வு செஞ்சு தான் நாங்கள் முட்டையை வந்து பொறிச்செடுத்துருக்கோம் இதுவனுடைய தலைமையில் நான் சமைக்க தொடங்கினோம்னா வேற கறி லேட் ஆயிரும் அது வேற பசியும் வர மக்களுக்கு எனக்கும் பயங்கரமான தலையடி மக்களே கடையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியுமே முட்டை எடுத்து சாப்பிடுங்க என்ன சொல்லடா அதில் ஒரு முட்டை வந்து கொஞ்சம் சிக்கப்படுத்திட்டார் என்னங்க கொஞ்சம் உடைஞ்சிட்டாரு ஒன்றும் செய்யலா சாப்பிடலாம் உடைஞ்சாலும் கூட முடியாது உடைஞ்சி வழியா பொறிஞ்சு வரும் எப்படி பொறிச்சிக்கல முட்டை முட்டைக்கு கொச்சிக்காரில் தெரியும் தானே தெரியும் தெரியும் ஓகே கொச்சிக்காத்தல் போட்டு பொறிக்கட்டும் நல்லா ஐயா அது உப்பு போடலையா சிமாக்கு தான் உப்பு போட சொன்னாங்க சனுவை நான் பார்த்தேன்னா சோத்துக்கு அப்ப சின்ன கொஞ்சம் ஏமாந்தார பிரச்சனை இல்லை என்னன்னா உப்பு தீ சனு தெரியுது உப்பு கொஞ்சம் காணாங்க லைட்டா கொஞ்சம் உப்பு காணா 2 உப்பு காணா சோறுக்கு உப்பே போடல நான் பார்த்தேன் உப்பு போட்டிருக்காங்க உப்பு இல்லடா சோறுக்கு உப்பு போட்டு கேட்டு சோறுக்கு போட்டு சரி கொஞ்சம் உப்பை மிக்ஸ் பண்ணிதா உப்பு தீ ஊத்துனா சரி ஓ இப்போ போட்டீங்களா உப்பு கொஞ்சம் அவசரம் இப்பயே போட்டீங்க ஓ கொஞ்சம் ஏமாந்தாச்சுடா பாஷா கூட கூட விட முடியும் இல்லை இல்லை கணக்கு தான் சோறு கொஞ்சம் மிங்க எனக்கு மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏமாந்தாச்சு முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போடிக்கலாம் ஏன்னா சோத்துக்கு போட்டாட்டியும் உப்பு காணாட்டி பிரச்சனை உப்பு போடக்கூடாது நிறைய பூராட்டி உப்பு இல்லாட்டின்னா சமாளிச்சிடலாம் இந்த உப்பு ஊற்றினா சரி ஓகே மொத்தம் எத்தனை முட்டை போச்சு 4 பறிச்சு ஒன்று பக்கத்துல இருக்கு இங்க அது காலையில பஜ்ஜியா குடிக்கப்படாது சத்து ஓ நல்லா என்னடா அதிகமான நாட்டு முட்டாடு அதான் இது நல்லா இருக்கு அவ்வளோ தூரம் நாங்கள் முட்டையெல்லாம் உணர்ந்தீங்க யோசிச்சு பாருங்க மகளே மாசோட கடிவாட்டு தான் கட்டுறேன் சும்மா நோமலா 2-3 மாசம் தூக்கி விட்டு ஊருக்கு போனால் ரதியம்மட கையெல்லாம் மட்டும் வச்சு சாப்பிடணும் நல்லா புரியுது அதுனா ஓகே மக்கள் என்ன விளக்கம் பண்ணா இப்போ நாங்கள் சாப்பிட்ற நேரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு இல்லை கண்ணில் ஒரு மாதிரியாக்கி
11:30 இரவு மகளே, இரவு 11:30க்கு வந்து சுடியோரு முட்டை பொரியலும் பாருங்க எப்படி சமையல். அது அப்பவே ஆகண்டா 11:30 12 மணி இருக்கும். தெரிஞ்சு ஊரே அடங்கி போயிடுது. அந்த மாதிரி சமையல் நிறைய பிறகு மிதுவோட கையால சமைச்சு மிதுவோட பரிமாறலுடன் சாப்பிடுறோமே சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா தான் சந்தோஷம் என்ன வேணும்? உண்மையிலே சந்தோஷமாக்கிறேன் அப்படி அனுபவிக்கிறதுக்கு. இலங்கை நேரப்படி இப்போ 12 மணி சொல்லப்போனா நள்ளிரவு 12 மணிக்கு முட்டை பொரியலும் சுடுசோறும். காணுமா கொஞ்சம் கூட அப்படி சொல்ல டேட்டை மெல்ல மெல்ல விட ஜுவாரம். மெலிஞ்சாலும் பேசுறாங்கடா அப்ப. அதான் மெலிஞ்சாலும் பேசுறாங்க, மெலிஞ்சு பேசுறாங்க. கடவுளே காணும். சாப்பிடுவோம். சரி வா சனவு வந்து சாப்பிடுவோம். ஓடியா.